வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஒரு அருமையான ஒரு 32 ஏக்கரா தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சுத்தியுமே ஃபென்சிங், 1600 அடி ரோடு ஃபேஸ் பூமியில பாருங்க, சுத்தியுமே ஃபென்ஸ் பண்ணிருக்கு. ரோடு ஃபேஸ் மாத்திரம் 1650 அடி வருது. சுத்தியுமே ஃபென்சிங் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 கிணறு உள்ள இருக்கு, பெரிய கிணறு இருக்குது, 3 போர்வெல் இருக்கு. இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்ல இருந்து 5வது கிலோமீட்டர்ல ஈஸ்டர்ன் சைட்ல அமைஞ்சிருக்கு. அதனால அருமையான பூமி. இந்த பூமியை சுத்தியுமே விவசாயம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் லேண்ட், அதாவது அக்ரி லேண்ட் கிடையாது. இது வந்து மல்டி பர்பஸ் லேண்ட் கிளாசிபிகேஷன்ல அப்படிதான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா கம்பெனி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பயன்படுத்திக்கலாம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அக்ரியாவும் வச்சுக்கலாம், பெரிய பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ற கூட வச்சுக்கலாம். அருமையான ஃப்ரண்டேஜ் உள்ள பூமி விற்பனைக்கு வந்திருக்கு. பொள்ளாச்சி ரோட்ல இருந்து 5வது கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குது. அருமையான உங்களுக்கு செம்மண் சரளமண் மிக்ஸ் பூமி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1200 தென்னை மரங்கள் வச்சிருக்குது. அது 200 மரங்கள் 50 வயசுக்கு மேல இருக்கு, பாக்கி 800 மரங்கள். அருமையான பூமியில சுத்தியுமே விவசாயம். அந்த 32 ஏக்கராவுமே விவசாயம். எங்கேயுமே உள்ள பார்க்க எல்லாம் பச்சை பசேன்னு இருக்கும். கிட்டத்தட்ட வாழை மரங்கள், பூவாழை 1000 மரங்கள் இருக்கு, செவ்வாழை 1000 இருக்கு, ரஸ்தாளி 1000 இருக்கு. எல்லாம் அருமையான மரங்கள். அதே மாதிரி தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா 200 மரங்கள் வந்து வயசு 50 வயசுக்கு மேல இருக்கு, பாக்கி 800 மரங்கள் 20 வயசுக்குள்ள இருக்கு. அருமையான காப்பு, 20 வண்டி தேங்காய் உள்ள விழுந்துட்டு இருக்கு. இதில் பாருங்க, அருமையான ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ், ஒரு வீடோட இருக்குது. நல்லா அருமையா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 லேபர் இருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாக்குறது ஒரு கிணறு பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து 1வது கிணறு. மொத்தம் 3 கிணறு இதே மாதிரி இருக்கு. பாருங்க, இதான் கிணறு. 70 அடி ஆழமுள்ள கிணறு. இது பெரிய அகலமான கிணறு. உள்ள ஒரு சப்பு ஓடுது, சப்புல இருக்கிற தண்ணி இதுல விட்டு எல்லாமே சுத்தியுமே ட்ரிப்ரிகேஷன், சொட்டு நீர் பாசனங்கள் அனைத்துமே. அருமையான ஒரு ஏரியா அது. தண்ணிக்கு எந்த காலத்திலயுமே கவலை இல்லை. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற கிணறு மாதிரி அருமையான கிணறு, 3 கிணறு இருக்கு. கிட்டத்தட்ட பூரா மரவள்ளி போட்டிருக்காங்க. மரவள்ளி, அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேந்திர வாழை போட்டிருக்கு, செவ்வாழை இருக்கு, பூவாழை இருக்கு, ரஸ்தாளி இருக்கு. அதுபோக உங்களுக்கு மரவள்ளி, சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 பெரிய மரங்கள் இருக்கு. இன்னி ஒரு 500 மரங்கள் சின்ன மரங்கள் வச்சிருக்காங்க. 8 மாசத்துல இருந்து 3 வருஷம் இருக்கிற மாதிரி மரங்கள் இதுக்குள்ள இருக்கு. பாருங்க தண்ணி கிணத்துல எப்படி வருது பாருங்க. போர்ல இருந்து தண்ணி போடுறாங்க. தண்ணி நல்லா 24 ஹவர்ஸ் இதே மாதிரி ஓடிட்டு இருக்கும். இதுல இதே மாதிரி 3 கிணறுலயுமே தண்ணி ஓடும். நீங்க 3மே உங்களுக்கு வீடியோல கவர் பண்ணிருப்போம். நல்ல அருமையான ஒரு பூமி. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எடுக்க வேண்டிய வீடியோ ரொம்ப ஷார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட 16 நிமிஷம் மட்டுமே நாங்க கொடுத்துருக்கோம். நிறைய வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்கும், மரங்கள் ஹெல்த்தியா இருக்கும், மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கு. நல்ல அருமையான பூமி. செமி கிளாசிபிகேஷன் செக்டர்ல இருக்கு பூமி. இது அனைத்து விதத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். நீங்க ஓல்டேஜ் ஹோம், ஃபார்ம் சைட் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். நல்ல அருமையான ஒரு பூமி இது. நல்ல அருமையான ஒரு பூமி, அனைத்து வசதியுமே இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பசைன்னு இருக்கு. இது ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. தேங்காய் வண்டி, தேங்காய் வந்து நல்ல சீசன் இருக்கிறப்போ 20 வண்டி தேங்காய் விழுந்திருக்கு. கடந்த சீசன் வந்து இந்த குளிர்கால சமயத்துல 6 வண்டி தேங்காய் மட்டுமே விழுந்திருக்கு. அதுபோக மரவள்ளி நல்ல பணம் இருக்கு. நேந்திர வாழை வந்து கிலோ கேரளா பீப்புள்ஸ் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க, வியாபாரிகள். அதே மாதிரி செவ்வாழை போட்டிருக்காங்க. செவ்வாழை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு தாறு 800 ரூபாய்க்கு மேல விக்குது. பூவாழை இதெல்லாம் பாத்தீங்கன்னா 400 500 இந்த மாதிரி விற்கிறாங்க. எல்லாமே 1000 மரங்கள் இருக்குது. நல்லா சிறப்பான விவசாயம் பண்ணியிருக்க, சிறப்பான வருமானம் வருது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் ரூபாய்
இயர்லி இன்கம் இதுல பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க பாக்குறீங்க, கண்ணு முன்னாடி எல்லா விஷயங்களும் நீங்க பாக்குறீங்க. 1000 மரங்கள் இருக்குது. ஒவ்வொரு பூம்பழம் தாருக்குமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500 ரூபா 400 ரூபா இந்த மாதிரி விலை இருக்கு. 1000 மரத்துக்கு கால்குலேஷன் போடுங்க. அதே மாதிரி ரஸ்தாளி இருக்கு, செவ்வாழை இருக்கு, தென்னை மரங்கள் இருக்கு, மரவள்ளி இருக்கு. இதெல்லாம் கால்குலேஷன் போட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து 60 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒர்த் இருக்குது. இதுல பூமி இன்கம் இருக்கு, நல்லா மெயின்டைன் பண்றாங்க. செமி கிளாசிபிகேஷன் இடம், செமி கிளாசிபிகேஷன் இடத்துல இந்த மாதிரி அருமையான விவசாயம் பார்த்திருக்கோம். வேற எங்கேயுமே இந்த மாதிரி விவசாயங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காங்க. மரக்கன்று தென்னை மரம் பாருங்க, சின்ன சின்ன மரங்கள் உள்ள ஒரு வயசுல மரங்கள் வச்சிருக்காங்க. அதுபோக மரவள்ளிகள் நல்லா இருக்கு. நல்ல விலை இருக்கிறப்ப காசு நல்லா போகும். இப்ப கிலோ 10 ரூபாய் ஏதோ போகுது. போன வருஷம் 15 ரூபாய்க்கு போற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா பசுமையா பச்சையா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பூமி. பாருங்க, இப்ப நம்ம 2வது கிணறை நோக்கி வந்திருக்கிறோம். இந்த 2வது கிணறும் அதே மாதிரி நல்லா அகலமா பெருசா, இது 60-70 அடி ஆழம் இருக்கு. நல்ல அருமையா இருக்கு. தண்ணி வந்து எந்த காலத்துலயுமே தீராத அளவுக்கு கிணறு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க, நல்ல பெரிய கிணறு. உங்களுக்கு நல்ல வியூல காட்டுவோம் பாருங்க. என்னைக்கும் தீராது. இதுலயும் போர் தண்ணி ஓடிட்டு இருக்கு. உள்ள 2 இன்ச் தண்ணி ஓடிட்டு இருக்கு. இங்க ஒரு போர் இருக்கு, தெரியும் உங்களுக்கு. நல்ல அருமையான கிணறு. இதே மாதிரி முன்னியற கிணறும் இருக்கு. மொத்தம் 3 கிணறு இருக்கு, 3 போர்வெல் இருக்கு. எல்லாமே சப் ஓடுது. இந்த சப்பே போதுமான அளவுக்கு தண்ணி வருங்கிற மாதிரி சொல்றாரு. தண்ணி 2 இன்ச் தண்ணியே எல்லா பூமிக்கும் போதும், அப்படி தண்ணி ரொம்ப மிச்சம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, உள்ள சுத்தியுமே கார்லயே நீங்க டிராவல் பண்ணலாம். எங்கேயுமே நீங்க நடந்து வராம சுத்தியுமே வண்டியிலே இது பண்ணிக்கலாம். அதை விட ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தோட்டத்தை பூரா கிட்டத்தட்ட ஒரு 8-9 கேமரா போட்டு கண்காணிக்கிறாங்க. பாருங்க, இந்த கிணறோட ஆழம் பாருங்க, அகலம் பாருங்க, தண்ணியோட அமைப்பை பாருங்க. இதே மாதிரிதான் உன்னியர் கிணறும் இருக்கு. எல்லாமே சிறப்பா இருக்கு. அதாவது விவசாயம் எப்படி பண்ணணுங்கிறது இந்த பூமியில இருந்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கக்கூடிய இதா இருக்கு. பாருங்க, இந்த தண்ணி வெளியே எடுத்து இது பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் பச்சை பசேன்னு இருக்குது. நல்லா அருமையான விவசாயம் பண்றாங்க. அதே மாதிரி நான் கேட்கிற இந்த ஓனர்ஸ் வந்து இங்க இல்ல வெளியே கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் மொபைல்லயே அந்த தோட்டத்தை பார்த்துக்கலாம். அதாவது 8 இடத்துல கேமரா செட் பண்ணிருக்காங்க. அந்த கேமரால யாராவது புதுசா வந்தா தெரியும், இல்ல எப்படி மெயின்டைன் பண்ண எல்லா விஷயங்களும் தெரியும். இப்ப நம்ம பாக்குற அந்த கிணத்துல வர போர் தண்ணி பாருங்க, 2 இன்ச் தண்ணி. இது தண்ணி ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் இதே மாதிரி ஸ்பீட்ல கிடைக்குங்கிறாங்க தண்ணி. 2 இன்ச் தண்ணி உங்களுக்கு வேணுங்க. பாருங்க, தண்ணியோட இதை பாருங்க, உப்பு இல்ல, நல்ல சப்ப தண்ணி நல்லா இருக்கு. விவசாயத்துக்கு வந்து இதே மாதிரி இந்த 24 ஹவர்ஸ் ஓடும் இந்த பூமி. 3 போர் இருக்கு, 3லயுமே சப் ஓடுது. அதாவது எல்லா காலத்துக்குமே வெயில் காலம் வந்தாலும் கூட தண்ணி இந்த தண்ணியை போதுங்கிற அளவுக்கு சொல்றாங்க. பாருங்க, தண்ணியோட ஸ்பீடு 2 இன்ச் தண்ணி அருமையா ஓடிட்டு இருக்கு. இதே எல்லாமே இந்த பூமியில எல்லாமே சொட்டு நீர் பாசனங்கள். எந்த இடத்துலயுமே வந்து நம்ம வாய்க்கால் கிடையாது, சொட்டு நீர் பர்ஃபெக்டா போட்டிருக்காங்க. அங்கங்க மோட்டர் ஆன் பண்ணா அங்கங்க தண்ணி கரெக்டா போற அளவுக்கு பண்ணிருக்காங்க. சுத்தியுமே கேமரா செட் பண்ணிருக்கு பூமியில. அந்த கேமராஸ்ல எங்கிருந்து வேணாலும் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். மொபைல்லயே வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இதுல வச்சிருக்காங்க. இதுல புதுசா பூமியில யாராவது வந்தாங்களா இல்ல என்ன பாருங்க, இதான் கேமரா ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். பாருங்க, இதான் கேமரா. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கேமரா செட் இருப்பாங்க. அது மொபைல்லயே நம்ம பாத்துக்கலாம், எங்க இருந்தாலும் தென்னந்தோப்பு வரைக்கும். அது மாதிரி இது பெரிய ஒரு ஏரியா, சுத்தியுமே ஃபென்சிங் இருக்கு. யாரும் உள்ள வர முடியாத அளவுக்கு ஃபென்சிங். எல்லா இடத்துலயும் கேமரா ஃபென்சிங் இருக்கு. அருமையா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உள்ள இருக்கிற செடிகளை பாருங்க, மரங்கள் பாருங்க, எல்லாம் ஹெல்த்தியா ஆரோக்கியமா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இந்த இடத்த விவசாயம் பண்றப்ப எப்படி விவசாயம் பண்ணணும்னு கத்து கொடுக்குற மாதிரி இருக்கு இதெல்லாம் பாக்குறப்போ. அது போக உங்களுக்கு இந்த இடம் மல்டி பர்பஸ் லேண்ட், செமி கிளாசிபிகேஷன் லேண்ட்ல வருது. எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப வாழை போட்டதுல எடுக்கிறப்ப அந்த இடம் காலி ஆகணும். அந்த இடம் ஸ்கூல், காலேஜ், கம்பெனிஸ் எதுவுமே பாருங்க. இதான் சக்கரவள்ளி. இது வந்து புகையில போடுறாங்க. புகையிலையும் கூட இங்க வருது காட்டுறதுக்காக போட்டிருக்காங்க. எல்லா விஷயங்களும் சிறப்பா இருக்கு. விவசாயம் பண்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அந்த பூமி இருக்கு. அதுபோக செமி கிளாசிபிகேஷன் அந்த வாழையில எடுக்கிறப்ப நிறைய வேக்கண்ட் லேண்ட் வரும். அந்த வேக்கண்ட் லேண்ட்ல கம்பெனி, ஸ்கூல், காலேஜ் எது வேணா கட்டலாம். இல்ல ஃபார்ம் சைட்டா பிரிக்கலாம், இல்ல விவசாயம் பண்றதுக்கே நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ல இந்த மாதிரி பூமி இருக்கு.
பாருங்க இதெல்லாம் அருமையா இருக்கு பூமி, எல்லாம் ஹெல்த்தியா வச்சிருக்காங்க. எவ்வளவு அடி கேப் வச்சு எப்படி மரங்களை வளர்த்தணுங்கிறது எடுத்துக்காட்டா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் நிறைய பேச வேண்டியது இருக்கு இந்த பூமியை பத்தி. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். வாழை எவ்வளவு வாழை வச்சிருக்கீங்க மொத்தமும் பாருங்க. இதெல்லாம் பூவாழை, ரஸ்தாழை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் ஒவ்வொரு இதா கொண்டு வந்திருக்காங்க அவங்க. தண்ணி தாங்க 3 கிணறு, அருமையான கிணறு, சப் இருக்கு, 3 ஃப்ரீ லைன் இருக்கு, 24 hours அக்ரி லைன் ஃப்ரீ. இதுல பாருங்க இது பூரா மரவள்ளி, 2 சைட்லயுமே மரவள்ளி அருமையா பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு வருஷத்துல எல்லாமே, ஒரு மாசத்துல எல்லாம் எடுக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க. வீடியோ ரொம்ப நம்ம சுருக்கி இருக்கோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி வருது, ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, இல்ல தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. பாருங்க எல்லாமே மண் வளம் நல்லா பண்படுத்தி எப்படி விவசாயம் பண்ணணுமோ தெளிவா விவசாயம் பண்ணிருக்காங்க. மொத்தம் 3 லேபருக்கு, அது போக பக்கத்துல லேபருக்கு இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டு வாங்கலாமா. அதனால விவசாயம் சிறப்பா இருக்கு பாருங்க. எல்லா சைட்லயும் கார்லயே நீங்க பிரயாணம் பண்ணலாம். எதுவுமே பூமியில பாத்தீங்கன்னா இறங்கி போறது ரொம்ப அழகா இருக்கு. அது போக கார்ல போய் டிராவல் பண்ணி பாத்துக்கலாம். பாருங்க சின்ன கண்ணு, இதெல்லாம் 1 வருஷம் ஆச்சு. அதாவது தென்னங்கண்ணு இடையில வச்சிருக்காங்க. மாமரங்கள் இருக்கு. பாருங்க இதெல்லாம் நேந்திரங்காய் வந்துங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா எல்லா மரத்துலயும் ஹெல்த்தியா இருக்கு. அதனால ஒரு இது இருக்கு. 1 கிலோவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபாய் 20 ரூபான்னு வெட்டி எடுத்துட்டு போறாங்க. ஒவ்வொரு மரமே கிட்டத்தட்ட 10-40 கிலோ பக்கம் வரும். பாருங்க இது வந்து புது 6 மாச கண்ணு. இடையில இந்த கண்ணு வச்சு தென்னங்கன்னு வச்சிருக்காங்க பாருங்க. 6 மாசம். இது வந்து நம்ம வெஸ்ட் சைட்ல கார்னர் வரும். அதாவது வாயு மூலை சைட்ல இப்ப நின்று இருக்கோம். நம்ம வாயு மூலை சைட்ல பாருங்க, சைட்ல வெளியே ஒரு கோயில் தெரியும். இதெல்லாம் ரோடு ஃபேஸ் இருக்கு உங்களுக்கு. பாருங்க இது பூரா மரவள்ளிக்குள்ள நம்ம போய் உளியற கிணற பார்க்க போறோம். அதாவது 3வது கிணற நம்ம பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். இடையில அங்க தென்னங்கன்னு சின்ன கண்ணு இருக்கு. இது ஒரு வாழை. இது பாருங்க இது 3வது கிணறு. இந்த 3வது கிணறுலயும் அதே மாதிரி தண்ணி விளையும் உங்களுக்கு. இந்த கிணறு ரொம்ப சிறப்பா இருக்கு பாருங்க. எல்லாமே வந்து எடுத்து பாருங்க, இதுலயும் தண்ணி வந்துட்டு இருக்கு. கிணறு ரொம்ப பெரிய கிணறு பாருங்க. ஆமாங்க சிறப்பா இருக்கு ரொம்ப. அதாவது விவசாயம் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படிங்கறது தோணும். இதுல இது எத்தனை அடி ஆழம்? அதாவது வெளிநாள் வாழ இந்தியர்கள் மற்றும் வெளியூர்காரங்க எல்லாமே இருக்கிறப்போ இந்த மாதிரி வீடியோ வந்து என்னென்ன இருக்குங்கிறது நம்ம எவ்வளவு ஷார்ட்டா ஸ்வீட்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம விஷயத்தை கொடுக்குறோம். தேவைங்கிறவங்க பயன்படுத்திட்டோம் அப்படின்ட்டு. இதுல மேக்சிமமான விஷயங்கள் நம்ம கவர் பண்ணிடணும். வாங்கணுங்கிற முடிவுக்கு இருக்கிறவங்க நேர்ல வந்து தாராளமா பார்த்து ஒரு முயற்சிகள் பண்ணி வாங்கலாம். இந்த அளவுக்கு பண வசதிகள் இருக்கிறவங்க தாராளமா வாங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் 40 லட்சம் ரூபாய் கோட் பண்றாங்க. செமி கிளாசிபிகேஷன் லேண்ட் இது. 1 ஏக்கர் 40 லட்சம் சொல்றாங்க. நீங்க நேர்ல பேசுறது விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மல்டிபர்பஸா பயன்படுத்திக்கலாம். பாருங்க இப்ப நம்ம கிணத்தை முடிச்சுட்டு இப்ப நேந்திரம் எல்லாம் பாருங்க நிறைய இருக்கு. எல்லாம் காய் ஒவ்வொரு இதுமே கிட்டத்தட்ட 40 கிலோ வரும் உங்களுக்கு. இஷ்டம் போல நீங்க விவசாயம் இதுல காசு பார்க்கலாம். நீங்க அந்த அளவுக்கு வர்த்துள்ள ஒரு லேண்ட். பாருங்க எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு கொலையே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 கிலோ 20 ரூபான்னு என்னாச்சு 800 ரூபாய் 900 வரும் ஒரு பாருங்க. இதெல்லாம் செவ்வாழை. செவ்வாழை எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. மரம் எவ்வளவு ஹெல்த்தியா எவ்வளவு வண்ணம் திக்னஸ்ல இருக்குன்னு பாருங்க. நல்லா அருமையான பூமி. பார்க்க அவ்வளவு ஹெல்த்தியா இருக்குது. 1000 மரங்கள் இருக்கு செவ்வாழை. செவ்வாழையெல்லாம் என்ன ரேட் இருக்கு நீங்க பாத்துக்குங்க. ஒவ்வொரு பழமே 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க வெளியே. நல்லா அருமையா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு பாருங்க.
எல்லாத்தையும் விட கண்ணுக்கு பச்சை பசைன்னு இருக்கும் உங்களுக்கு. இந்த பாலைவனத்துல வேலை செய்யறவங்க பொதுவா துபாய் இந்த மாதிரி இடத்துல வேலை செய்யறவங்க இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, பிடிக்கும் அவங்களுக்கு. மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு ஏக்கர் விலை 40 ரூபா சொல்லுது. நேரடியா வாங்குற மாதிரி இருந்தா குறைச்சி பேசுறதுக்கு வசதி இருக்கு. மொத்தம் 32 ஏக்கரா இருக்கு. நல்ல பெரிய லெவல்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்புக்கு வாங்க. மேலும் நம்ம சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரி. மீறின வேலை